வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏதாவது வெளியூருக்கு போகணும்னா ட்ரெயின் டிக்கெட் அல்லது பஸ் டிக்கெட் புக் பண்ணுவோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணால் ரொம்ப நாள் முன்னாடியே புக் பண்ணணும், இல்லைனா வந்து நமக்கு டிக்கெட் கிடைக்காது. ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலிமா ஐஆர்சிடிசியில் எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க வந்து நிறைய பேர் இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அப்படி இல்லைனா அதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஐஆர்சிடிசியில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் கேட்குற டேட்டாஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க, அல்லது ஐடி ப்ரூஃபில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துங்க. இப்போ நான் இதில் இருக்க எல்லா டேட்டாஸும் ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவும் ஃபில் பண்ணோன்னே அது வந்து க்ரீன் கலரில் காமிக்கணும். அப்போ தான் வந்து அது அவைலபிள் இருக்குது, கரெக்டான டேட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து வேறு யாராவது எடுத்துருந்தாங்கன்னா அந்த யூசர் நேம் வந்து செட் ஆகாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ரெட் கலரில் காமிக்கும். நீங்கள் எல்லா டேட்டாவும் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. நேஷனாலிட்டி வந்து இந்தியா அப்படிங்க செலக்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். இதில் வந்து நீங்கள் செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது இருந்தால் தான் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து திரும்ப ரீசெட் பண்ண முடியும். அதுக்கடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் வந்து எந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கங்க. அது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இருக்கும், அது வந்து நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிளா அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனில் ஃபில் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், ஸ்ட்ரீட், ஏரியா, கண்ட்ரி எல்லாமே கேட்கும். இந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பின் நம்பர் போட்ட உடனே தான் ஸ்டேட்டு, சிட்டி, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து எனேபிள் ஆகும். இந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண உடனே நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன யூசர் நேம் வந்து செட் பண்ணீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை நீங்கள் ஃபஸ்ட் என்டர் பண்ணணும். ரெண்டாவது மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதையும் நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த 2 ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனோடனே நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். வெரிஃபை பண்ணி முடித்தோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ண சொல்லும், நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இப்போ நான் 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிட்டேன். சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு மெசேஜ் காமிக்கும். அந்த மெசேஜ் வந்து இந்த பின்னை மறந்துடாதீங்க, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த ஃப்ரம் அப்படிங்கிறதுல நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்களோ அந்த இடத்த போடுங்க. டூ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்தோட நேம் போடுங்க. நான் ஃப்ரம் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சென்னை சென்ட்ரல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போயிடும். 2ல் நான் திண்டுக்கல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டேட்டு. டுடே அப்படின்னா டுடே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க, இல்லை டுமாரோ அப்படின்னா டுமாரோன்னு கிளிக் பண்ணிக்கங்க, இல்லை ஜேர்னி டேட் தனியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஜேர்னி டேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து ஜூன் லாஸ்ட் வீக் செலக்ட் பண்ணுறேன், 30 அப்படிங்க செலக்ட் பண்ணுறேன். டேட் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு சர்ச் ட்ரெயின் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அந்த டேட்டில் வந்து அந்த வழியாக போகிற ட்ரெயின் எல்லாமே இங்கே நமக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் இருக்கிற ட்ரெயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், 2 இயர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எதில் டிக்கெட் புக் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 30 ஜூன் 17 அதில் வந்து அவைலபிள் இருக்குது. அவைலபிள் வந்து 220 இருக்குது. இப்போ புக் நோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதை புக் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ண ட்ரெயினை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நமக்கு காமிக்கும். கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து திண்டுக்கல் போகிறதுக்கான காசு பார்த்தீங்கன்னா 260 ரூபா. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர் ஆட் பண்ணணும். அதுக்கு ஆட் பேசஞ்சர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். இதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ண பிறகு டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை பேர் ஆட் பண்ணணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு புக் டிக்கெட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் நமக்கு வரும். நம்ம எந்த டைம் வந்து ட்ரெயின் ஏறுறோம், எந்த டைம் அங்கே போய் சேரும் ட்ரெயின், அதுக்கு வந்து எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும்.
இந்த இடத்துல இருக்கிற கேப்ஸை வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டு இல்லை வந்து நீங்கள் நெட் பேங்கிங்கில் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணோன்னே நமக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ண டிக்கெட்டை வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மெனு பட்டன் போயிட்டு மை புக்கிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த ஆல் ஜர்னி அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணதுனால எந்த டிக்கெட் புக் பண்ணல. ஸோ அதனால் எந்த டிக்கெட் வந்து லிஸ்ட் ஆகலை நமக்கு. இந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் நினச்ச டைமில் வந்து உங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு ஆகிற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.